பிபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்றீங்க, பிபிஎஃப் இன்வெஸ்டரா இருக்கீங்க, பிபிஎஃப்ல சேவ் பண்ணி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ரூல் அதாவது இந்த ரூலை கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நார்மலாவே பிபிஎஃப்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நம்ம வந்து மணியை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தான் வந்து இந்த கோல்டன் ரூல் சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டேட்டையே இவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் இந்த கோல்டன் ரூலில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ பிபிஎஃப் கான்ட்ரிபியூட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னே வந்து இந்த கோல்டன் ரூல் சொல்லுது. ஸோ இந்த கோல்டன் ரூலில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது, ஏன் டேட் இவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிபிஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். பிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா பிபிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டை தான் நம்ம ஷார்ட்டா பிபிஎஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிபிஎஃப் பொறுத்தவரையும் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமை தான் நம்ம வந்து பிபிஎஃப் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு இப்போதைக்கு 7.1% வரையும் அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு கோல்டன் ரூலை யூஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த கோல்டன் ரூலை பொறுத்தவரையும் டேட் அண்ட் டைமிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிபிஎஃப்ல டேட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். பிபிஎஃப் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் அதாவது இந்த ஒரு பேசிக் பாயிண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்னை டிசைட் பண்ணாது. அந்த மணியை எந்த டைமிங்ல நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்றதையும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக அந்த மந்த்லி ஸ்டார்ட் ஆனால் அந்த டேட் இருக்கு இல்லையா 1 to 5. ஸோ இந்த டேட்டு அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்குது. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு நம்ம ஃபினான்ஷியல் ஹேபிட்டை தாண்டி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ரூலோட அதாவது இந்த கோல்டன் ரூலோட முக்கியமான பாயிண்ட்டே 5th டேட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து மந்த்லி பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த நடைமுறை தான் இப்போயும் வந்துட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு மாசமும் அதாவது அந்த 5ஆம் தேதிக்குள்ள வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு முக்கியமாக சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் இந்த 5ஆம் தேதிக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அதாவது மந்த்லி ஸ்டார்ட் ஆன 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல ஆட் ஆகும், நம்மளோட அமௌண்ட்டோட ஆட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனால் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த நியூ அமௌண்ட் நீங்கள் போடுறீங்க இல்லையா, டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் நீங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ அமௌண்ட் அந்த மாதத்திற்கான இன்ட்ரெஸ்டோடைய பெனிஃபிட்ல கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ரூலோட ஒரு மெயின் பாயிண்ட்டே. 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணுறது, பிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த கோல்டன் ரூலோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சிம்பிளாக எக்ஸாம்பிளோட ஒரு 5,000 நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது மந்த்லி நம்ம 5,000 பிபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த 5,000 5ஆம் தேதிக்குள்ள நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது 5,000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த மாதத்திலேயே நம்மளுடைய தொகையில் அது சேர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தரும். அதே நீங்கள் 5,000 10ஆம் தேதிக்கு மேலேயோ இல்லை 15ஆம் தேதிக்கு மேலேயோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ டெபாசிட் அதாவது புதுசாக கட்டுற அந்த 5,000 அந்த மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஆட் ஆகாது, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் டிஃப்ரென்ஸு அதாவது ஒரு மாதத்துக்கு 5,000க்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு வச்சாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரிஞ்சது அதாவது மந்த்லி சின்ன அமௌண்ட்டாக தெரிஞ்சாலும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒரு 10 மாதத்துக்கு மினிமம் வந்து ஒரு 500 ரூபீஸ்க்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு மந்த்லி வந்து 500 அப்படின்னாலும் 10 months அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கால்குலேட் ஆகுது. அதனால ஒரு மாதத்தில் டிஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே சின்னதாக தெரிஞ்சாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து நம்மளுக்கு தெரியலாம். ஸோ இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டைமிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ மந்த்லி வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அதாவது பிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இவங்களுக்கு 5ஆம் தேதி ரூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கோல்டன் ரூல். இதே நான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதாவது லம்சமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது வந்து நான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த பெனிஃபிட் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி டெபாசிட் பண்ணாலும் இந்த ரூல் தான். அதே நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதாவது லாங் டேர்மில் லம்சமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த 5th டேட் ரூல் அப்படின்றது
வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டெபாசிட் டேட் வந்து கவனிக்க தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஃபினான்ஷியல் இயர், அதாவது 1 இயருக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதில் மேக்ஸிமம் 1.5 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இலிஸ்ட்ரேஷனாக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 1.5 lakhsக்கு கிட்டத்தட்ட 10,650 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும் அப்படின்றதான் வந்து இந்த கோல்டன் ரூலில் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஓவராலாக பிஎஃப் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தில் வச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் தான். ரூல் நம்பர் 1, அதாவது 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ரூல் நம்பர் 2ல நீங்கள் இயர்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இயர் ஸ்டார்ட் ஆகுற, அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுற ஏப்ரல் 1 to 5ஆம் தேதிக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பிபிஎஃப் அண்ட் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன் மட்டும் பார்க்காம ரெகுலர் கான்ட்ரிபியூஷன், டிசிப்ளின் அண்ட் காம்பவுண்ட் பெனிஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பிபிஎஃப் உடைய இந்த கோல்டன் ரூல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை இந்த கோல்டன் ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.